நம்ம பார்க்க போகிறது 220cc டிஸ்க் வேரியன்ட்டு. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து 220mm ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. வித்து 12 inch அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கனால மேடு பலத்தில் இறங்கி போகும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி டிஆர்ஆர் கொடுத்துருப்பாங்க. அதுபோக ஹெட் லேம்புமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்கனால நைட்டில் வந்து பவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து செமி டிஜிட்டல் அனலாக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். அதுபோக ஃபியூல் லெவல் வந்து காட்டும். அதுபோக ட்ரிப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். அப்புறம் டிடிஇ காட்டும், டிஸ்டன்ஸ் எம்டி. அது எப்படின்னா நீங்கள் இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகுன்றதை காட்டும். அதுபோக இன்டெலிகோ சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அன்வான்டாக டிராஃபிக்கில் அந்த மாதிரி நிற்கும் போது இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஒரு 8 secondsல நீங்கள் கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் பிரேக் ஆன் சைடு மட்டும் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா நீங்கள் உட்காந்த மாதிரியே பெட்ரோல் போட்டுக்கலாம். நீங்கள் லெக் ஸ்பேஸ் வந்து 370mm கொடுத்துருக்காங்க. முன்னாடி பேக் ஏதாவது வச்சுக்கலாம். அப்படின்னா காலை ஃப்ரீயாக வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். ஃப்ரண்ட்லேயே 2 liter க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் மொபைல் பர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது மொபைல் சார்ஜருமே கொடுத்துருக்கனால மொபைல் சார்ஜ் பண்ணி நீங்கள் இந்த க்ளோ பாக்ஸில் வச்சுக்கலாம். பின்னாடி அண்டர் ஸ்டோரேஜ் வந்து 32 liter கொடுத்துருக்கனால 2 ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அப்படின்னா உள்ள ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். பேக்கில் வந்து 3 step அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இருக்கும் பில்லியன் ரைடுக்குமே வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இந்த வீல் பேஸ் வந்து 1275mm கொடுத்துருக்கனால டேர்ன் பண்ணி போகிறப்போ ஸ்கிட் ஆகாமல் இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163mm இருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி போகும் அண்டர் பாடி சேசிஸ் வந்து தட்டாது. இந்த வண்டியோட பவர் வந்து 8.04 வித்து 6000 RPM கொடுத்ததுனால பவர் வந்து நல்லாயிருக்கும். 10.5 Nm கொடுத்ததுனால புல்லிங் பவருமே வந்து நல்லாயிருக்கும். இதில் மொத்தம் வந்து 4 கலர் வரும்: ப்ளூ, பிளாக், ஒயிட்டு, கிரே.